ஸ்ரீமதே ராமானுசாய நமக. ஸ்ரீ வரவரமணியே நமக. ஸ்ரீ சாலசயன மகாகுருவே நமக. இந்த திருப்பாவை 10வது நாள் ஆண்டாள் பாடிய 10வது பாசுரத்தை நாம் இன்று அனுபவிக்கின்றோம். நோற்று சுவர்க்கம் புகின்றம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத் துழாமணி நாராயணன் நம்மால் போற்றப் பரிதரம் முன்னிய நாள் பண்டோர் நாள் கூற்றத்தின் வாழ்ந்து கும்பகர்ணனம் தோற்று மணக்கே பெரும் தேல்தான் தந்தானோ ஆற்றனந்தருடைய ஆயிரங்கலமே தேற்றமாவது திரவேலோர் எம்பாவாய் அப்படின்னு 10வது பாட்டு சொல்கின்றாள். பெண்கள் கிருஷ்ணனை கொண்டு காதல் கொள்வார்கள். இது நியதி. அவனால் பீடிக்கப்பட்ட பெண்கள் காதல் கொண்டு விரேதாபத்தோடு இருப்பார்கள். ஆனால் ஒருவளை கண்டு கிருஷ்ணனே மயங்குவானாம். அப்பேற்பட்ட ஒரு பொண்ணை இன்றைக்கி எழுப்புறான். இப்பாட்டில் அருங்கலமே என்று இவர்கள் இவளை கூப்பிடுவதிலிருந்து இவருடைய பெருமையானது தெரிகின்றது. நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாய் என்கையாலே கிருஷ்ணனுக்கு அண்டை வீட்டில் இருப்பாள் ஒருத்தி என்றும் அவனை நினைத்த போதெல்லாம் அனுபவிக்கலாம்படியாக அருகில் இருப்பாள் என்றும் அருளி செய்வார்கள். ஆனந்தோ பிரம்மணோ வித்வான் என்னாதே ஏஷ ஹேவானந்த பாதி. இந்த பரமாத்மாவே இவளை ஆனந்திப்பிக்கின்றான். பரமாத்மாவே இவளை ஆனந்திப்பிக்கின்றான், இவளை அனுபவிக்கின்றான் என்று இருப்பாள் ஒருத்தி என்று நிர்வகிப்பார்கள் கூறுவார்கள். சாதன பக்தியை பற்றாமல் சாத்திய பக்தி அடைந்தவள் என்று தாத்பரியமாகும். இது இந்த சாதனத்தையுமே பற்றாபடியே சாத்தியத்தை அடைஞ்சாளாம், சாத்திய பக்தி அடைஞ்சாள். இதுவும் ஸ்வர்க்கம் புகின்ற என்று சொல்லுகையால் உணர்த்தப்படுகின்றது. நோற்று ஸ்வர்க்கம் புகின்ற அம்மனா என்னென்ன எங்களுடன் சேர்ந்து நோன்பு நோற்பதற்காக சொல்லி வைத்து நீ அழகாக நோக்கிற என்று ஏசுகிறார்கள். அதாவது திருமங்கை மன்னன் திருப்புல்லாணி பாசுரம் பாடிச்ச அங்கே வேறு இல்லை, பெருமாள் சேவிக்கிறதா போகிறா. அன்றில் குரல்கள்லாம் கேட்டு காவார் மடல் எல்லாம் பார்த்து சேவிச்சுட்டு அங்கே போச்ச. எங்கே ராமனை பார்த்தியான்னா ராமன் சீதையை தேடிட்டு லங்கைக்கு போயிருக்கான். அவளை போர் முடிச்சுன்னு இருக்கான். போர் முடிச்சுட்டு இங்கே வருவான். வந்தால் அவன் என்னை கண்டிப்பாக பார்ப்பேன், அவனை ஏற்றுக்கொள்வான்னு சொல்லுவாளாம். இப்போ ராமனை நீ இப்போ அவனை பார்க்கலையா? நீ திருப்பல்லானவனை பார்க்கல? எங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீ நோன்பு நோக்கிற, ரொம்ப அழகாக நீ நோன்பு நோக்கிற அப்படின்னு ஒரு இதுவாக கேலித்தனமாக பேசுகிறார். இன்றைக்கு நோக்க வேண்டியதெல்லாம் நோற்றுவிட்டு கிருஷ்ணானுபவமாக சொர்க்கத்தை அனுபவிப்பவளே என்று கொண்டாடுவதாகவும் நீ நோக்க வேண்டியது ஒன்றுமே கிடையாது. நீ கிருஷ்ணானுபவத்தை அனுபவிச்சுருக்க இந்த கொண்டாடுவதாகவும் கொள்ளலாம். சொர்க்கம் என்றால் பகவத் அனுபவத்தை சொல்லுமோ என்னில் எஸ் தயா சகசே சொர்க்கோ நரக்கோ எஸ் தயா வினா. உன்னுடன் வாழ்வதே சொர்க்கம், உன்னை பிரிந்திருப்பது நரகம் என்று சீதா பிராட்டி சொல்கின்றாள். இதில் போகிற தஸ்யாந்தராயோ மைத்ரேய தேவாந்திரத்வாதி கம்பனம். மைத்ரேயரே, அந்த ஞானிக்கு தேவேந்திரனாக இருக்க முதலான பலன்கள் இடியோராகின்றன என்கிறார். சொர்க்கோபி யச்சிந்தேன விக்னோ எத்திர நிவேசிதாத்ம மனசோ பிராமோபி லோகோல் பவ. சொர்க்கமும் எந்த பகவானை நினைக்கும் போது இடையூறாகிறதோ, எவனிடத்தில் ஈடுபட்ட மனசை உடையவனுக்கு பிரம்மலோகம் ஸ்ரீமிக சிறிதாக தெரிகின்றதோ என்று இதற்கு அர்த்தமாகும். ஸ்வர்காப்தி தஸ்ய விக்னோ நிமீயத்தே என்ற வார்த்தை ஒன்று வரும். அது பிரம்மஞானிக்கு ஸ்வர்க்கத்தை அடைவதும் இடையூறாகிறதாம் என்று விஷ்ணு புராணத்தில் சொல்கிறது. இவ்வாறே பகவத் அனுபவத்தில் ஈடுபட்டவர்கள் ஸ்வர்கலோகத்தை ஒரு பொருளாக மதிக்க மாட்டார்கள். ஆகையாலே இங்கு இதுவே அர்த்தம். நோற்று என்பது
நோற்பது. நோன்பாவது கிருஷ்ணனே நமக்கு உபாயம் என்று அறிந்து மார்பிலே கை வைத்து உறங்குதல். அவன்கிட்ட எல்லாம் கிருஷ்ணன் தான் எனக்கு உபாயம், அடைய வேண்டிய பொருள், இன்னும் உபாயம், அவனை அடைய வேண்டிய அவன் தான் நமக்கு உபாயம் என்று அறிந்து அபாடான மனசில் கை வச்சு தூங்குற மார்பில். இது கிருஷ்ணம் பிராமணாஸ் தத்வதோயே தேஷாம் ராஜன் சர்வஜா சமாப்தாக. அரசரே, பிரம்மஞானிகளான எவன் கிருஷ்ணனை உண்மையாக அறிந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா நோன்புகளும் முடிந்துவிட்டன, இனி திருப்பி நோக்க வேண்டியது ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு கிருஷ்ணனை யார் உண்மையாக அறிஞ்சிருக்காளோ அவளை அனுஷ்டிக்க வேண்டிய நோன்பு இதுவோ கர்மாக்கள் ஒன்றுமே கிடையாது என்று பகவானை பற்றினர்கள் எல்லா நோன்பையும் நோற்றவர்களாவார்கள் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டது. செய்த வேள்வியர் என்ற ஆழ்வாரும் செய்தவன் என்று கம்பரும் இவ்வார்த்தை அனுசந்தித்தார்கள். எழுப்புவர்களுக்கும் இதுவே ஸ்வரூபமாக இருக்க அவர்கள் சுயத்தனத்திலே இறங்குவானேன் என்றால் கிருஷ்ணனை அடைய வேண்டும் என்ற ஆசையாலே பதறர்களால் இத்தனை அல்லது இதை ஒரு சாதனமாக கனவிலும் கருதுபவர்கள் அல்ல இவர்கள். சித்தோபாயமாக பகவானை பற்றினவர்களுக்கும் கர்மஞான பக்திகள் உண்டு. இவருடைய கர்மம் பகவத் கைங்கரியமாக இருக்கும். ஞானம் சுரூபமாக சேஷத்வத்தை அறிவதாகும். பகவானிடத்தில் ருசிவருக்கு பக்தியாகும். ஞானம் வந்து சேஷத்துவம், அதாவது சேஷத்துவத்தை இருக்கு. நான் அடிமை, பகவானுக்கு அடிமை. இந்த ஞானம் அதாவது சேஷத்துவத்தை உணர்த்தக்கூடியது. ஜீவாத்மா எம்பெருமானுக்கு அடிமைங்கிறது ஞானம் உணர்த்தும். பகவானிடத்தில் ஏற்படக்கூடிய ருசியானது ரொம்ப பக்தியாகும். அம்மனாய் அப்படிங்கிற வார்த்தைக்கு எங்களுக்கு சுவாமியானவளே, நீ எங்களுக்கு தலைவியானபடிக்கு அழகாக இருக்கிறது என்கின்றார்கள். அதாவது நீ எழுந்துக்கவே இல்லை, நீ சுவாமியானபடி நீங்கள் தலைவியாக வேற இருக்க தூங்கின்னு இருக்கேன்னு அர்த்தம். அதுக்கு ரக்ஷ பாவத்தை மாறாட நினைக்கிறாயோ, நீ மாறாட நினைத்தாலும் நாங்கள் விடோம் என்கிறார்கள். இவர்கள் இப்படி கூப்பிடச் செய்தேயும் அவள் பேசாமலே கிடந்தாள். ஸ்மஸ்ரவே மதுரம் வாக்கியம், கேட்பதற்கு இனிய சொல்லுதக்க அர்த்தம். சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம், கேட்பதற்கு இனிய சொல்லுதற்கு அர்த்தமாகும். செவிக்கினே செஞ்சொல் என்று சொல்கிறபடியே மிக இனிதாக இருக்கும் இவருடைய சொல்லை கேட்டு கட்டுண்ட நாகம்போல் மயங்கி கிடந்தாள். பிரகர்மணோ வருத்தா சா வியாஜகாரண கிஞ்சன என்ற ஆனந்த மிகுதியினால் அவர் ரொம்ப ஒன்றுமே சொல்லலையாம். ஆனந்த மிகுதியினால் ஒன்றும் சொல்லவில்லை என்கிறபடியே, அதாவது ராமனை பற்றி சொல்கிறான். இவா 2 பேரும் எப்படி இருந்தான்னு ராமன் கொடுத்த இதெல்லாம் திருவடி அசோகவனத்தில் சொல்கிறான். அனுமார் சொல்கிறார், இது மாதிரி வந்து நீ இப்படி இருந்தீங்க, நீங்கள் இப்படி இருந்தீங்க, நீங்கள் எப்படி இது பண்ணியிருந்தீங்க அத்தனை ராமன் சொல்லின்னு சொன்னார் என்கிட்ட. அதெல்லாம் கேட்ட அத்தனை ராமன் சீதையிடம் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் சொல்லுகின்றார் அனுமான் சீதையிடம். இதை கேட்ட சீதையானவள் பிரகர்மணோ வருத்தா சா வியாஜகாரண கிஞ்சன, பிரகர்ஷணோ வருத்தா சா வியாஜகாரண கிஞ்சன என்று ஆனந்த பாஷ்யம் அவர் தான் கண்ணில் தண்ணியாக கொட்டுறது ஆனந்த கண்ணீர். அந்த ஆனந்த மிகுதியினால் அவளை பேச்சே வரலையாம் சீதா பிராட்டிக்கு என்கிறபடியே திருவடியின் வார்த்தை கேட்ட பிராட்டியை போல பேச்சற்று இருந்தாலும் இந்த பெண் கிருஷ்ண அனுபவத்தில் கிருஷ்ணனையும் விரும்பி அனுபவக்கூடிய பெண்ணுக்கு இவெல்லாம் உணர்த்துறதில்ல. பிராட்டி எப்படி ஆனந்த பாஷ்யத்தோடு இருந்தாலோ இந்த பெண்மணியும் இவர்கள் பேசுவதை கேட்டு பேசாமல் இருந்தாள். அன்றைக்கு அவர்களுக்கு அடிச்சியான நம்மை அம்மனாய் என்பதே இன்னும் இவளுக்கு அடிமை. அவள் சொல்கிற நினச்சுருக்கா, நானும் இவளுக்கு அடிமை, அடியேன். அப்படி இருந்துச்சே நான் அம்மனே அம்மனா அப்படின்னு அம்மனா என்பதே பேசாத கிடந்ததாகவும் கொள்ளலாம். இப்படி என்ன அம்மனான கூப்பிடலாம். இன்னும் அவளுக்கு அடிமையாச்சு, அடிச்சியே நான் அவளுக்கு அடிச்சியோம் தலைமை நீ இணையா ஆழியங்கண்ணா உன் கோலப்பாதம்னு வந்து இப்போ நம்மாழ்வார் பாசுரம்.
வாழலாம் இதுவான் வாழலாம் வந்து அடிமைகளை வாழலாம். அடிச்சிங்கிறது நாங்கள் அடியார்கள்லாம் நான் கட்சி நான் அம்மான பெரிய பதவி கொடுப்பானுங்க, அதுக்கே பேசாமல் இருந்தாலும் அவ்வாறும் கொள்ளலாம். இதற்கு இவள் இப்படி பேசாமல் இருப்பதை கிடப்பதைக் கண்டு மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் என்கிறார்கள். இவள் வாசலை திறக்காவிட்டாலும் இவளுடைய பேச்சையாவது கேட்டு ஆனந்திப்போம் என்று ஆசைப்படுகிறார்கள் வந்து கூப்பிட வந்தவர்கள். மதுராலாபா ஹிமாகமம பாமினி மத்வீகனா வராரோகா ஹனுமன் கதையஸ்வமே அப்படின்ட்டு சீதையோட வாக்கியம். ஹனுமனே, இனியவளாகவும் இனிய பேச்சு உடையவளாகவும் என்னை விட்டு பிரிந்தாளாகவும் உஸ்தம ஸ்திரீயாகவும் ராமன் ஹனுமன்ட்ட சொல்கிறான். மதுராலாபா ஹிமாக மமபாமினி மத்வீஹீனா வராரோக ஹனுமத் ஹதயஸ்வமே. ராமன் சொல்கிறான் ஹனுமர்கிட்ட, லிங்கிக்கு பொறுத்து முன்னாடி, ஹனுமனே, ஹனுமான் வந்து இலங்கை சீதையை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்து ராமர் கண்டேன் செய்தின்னு சொல்லி நம்ம வார்த்தைகள்லாம் சீதையை கண்டாலும் சொல்லிக்கிட்டு திரும்ப ஹனுமான் தனியாக கூப்பிட்றார். ராமர், ஹனுமனே, எனக்கு இனியவளாகவும் இனிய பேச்சு உடையவளாகவும் என்னை விட்டு பிரிந்தவளாகவும் உள்ள உத்தம ஸ்திரீயாகவும் எனக்கு பிரியையாகவும் உள்ள சீதை உனக்கு என்ன சொன்னான், அதை எனக்கு சொல்லுவாயா அப்படின்னு கேட்குறாராம். என்று அவனும் ஆசைப்படும்படியானதென்றோ இவளுடைய வார்த்தையாக அமர்ந்தது. மாற்றமும் அவனும் ஆசைப்படியா இவளுடைய வார்த்தை இருந்ததாம். அதாவது இவெல்லாம் கூப்பிட்றது வந்து, சரி இவள் வாசை தான் திறக்கல, சொல்கிறா இல்லை, நோன்பு நோக்கிறதுக்கு வாசை திறக்கல, குறைஞ்சபட்சம் இப்போ பேச்சா அந்த பேச்சின் இனிமையாக கேட்டு அனுபவிக்கலாம்னு சொன்ன மாதிரி ராமன் ஹனுமனிடம் பெரிய சீதையான உன்கிட்ட என்ன சொல்லுவாயான்னு கேட்குறாளாம். அதற்கு வா சொல்கிறவா அவனும் கேட்டாளாம். வாசலை இவ்வளோ மாற்றமும் திறவாதாங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை, வாசலை மூடினால் வாயை மூடணுமா. சரி, வாசலை தான் மூடிவிட்டேன், பேசலாமோன்னு ஏன் வாயை மூடின்னு இருக்க, வாயையும் மூடணுமோ. எங்கள் கண்ணை பட்டினி போட்டால் போல செவியையும் பட்டினி போட வேணுமோ. தான் சுகானுபவம் பண்ணினால் பிறரை பற்றி கவலை கொள்ளலாகாதோ. படுகொலை அடித்தால் தண்ணீர் வார்த்தாலாகாதோ. என் போகத்தை தடுத்தால் எங்கள் சத்தையும் அழிக்க வேணுமோ. உன் உடம்பை கிருஷ்ணனுக்கு கொடுத்ததால் எங்களுக்கு பேச்சாகிலும் தந்தாலாகிறோம். இதெல்லாம் பரிதவிக்கலாம். வாசல் பொண்ணை அழைக்க வந்தவாழலாம். உன் சரக்கை தரப்பார்த்திலையாகில் எங்கள் சரக்கை தந்தாலாகாதோ. மறுபடியும் இன்னும் சொல்கிறா வாழலாம். மறுபடியும் வெளியில் இருந்த பொண்ணுக்கிட்ட, உன்னுடைய கிருஷ்ணனை தராவிட்டால் எங்களுடைய உன்னை தராலாகாதோ. அந்த மாதிரி கிருஷ்ணனாக கொடுக்கல, பரவாயில்ல, ஒன்று பிரியன் கிருஷ்ணன் நீயே ஒன்று அனுபவிச்சுட்டு இருக்க. சரிம்மா, கிருஷ்ணன் தான் எங்கள்கிட்ட தரமாட்டேங்கிற, எங்களில் ஒருத்தியாக நீ உன்னை எங்களுக்கு தரந்தால் என்ன, தரக்கூடாதோ என்றும் பாவங்களை வர்ஷதாரை போல் பொழிவார்கள் நம்ம ஆசாரியர்கள். மாற்றமும் நம்ம ஆசாரியர்கள்லாம் இதுக்கு பாவத்தை எவ்வளோ சொல்கிறா பற்றியால் முன்னாடி சொன்ன வார்த்தைகள் தான் பூர்வாசாரியர்கள் வார்த்தைகளை தனியும். அவள் என்ன பாடுபடுறா மனசுங்கிட்ட சொன்னார். மாற்றமும் தாராரோன்னா வாருங்கோள் என்று சொல்ல வேண்டும் என்னும் நியதி இல்லை, சொல்லுங்கள் என்று உபேட்சித்தாலும் அமையும், கோபித்தாலும் எங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதுமானது என்கிறார்கள். பாவினி என்று ஒன்று சொல்லாய் பாவியேன் காண வந்தே என்று ஆழ்வார் பகவத் விஷயத்தில் பட்ட பாட்டை இவர்கள் பாகவத விஷயத்தில் படுகின்றார்கள். இந்த பெண்மணிகள் சுவர்க்கம் புகின்ற என்று கிருஷ்ணானுபவமாகிற சுகத்தை இவள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இவர்கள் சொல்லுகையாலே, நீங்கள் பழி சொல்லுகிறதன் அவன் இங்கு உண்டோ என்று சொன்னால் உள்ளிருப்பவள் நாற்றத்துழாய் முடே, நீயும் அவனும் சேர்ந்து மறைக்க பார்த்தாலும், அவன் இருப்பதை நீ மறைக்க பார்த்தாலும், ரெண்டு பேரும் மறைக்க பார்த்தாலும் அவனோட தொழுத்துழாய்
மனத்தை ஒன்றால் மறைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இவர்கள் வாசல் நிற்கிறவாள்லாம். அங்கே இல்லைன்னு மறைக்கலாம், நானும் சும்மா தான் படுத்துட்டுருக்கேன் சொல்லலாம், கிருஷ்ணர்லேயே சொல்லலாம். இருந்தாலும் நீங்கள் இருவரும் சேர்ந்திருப்போம் திருத்துழா கணிந்திருக்கும் திருத்துழாய் மாலை இருக்கு இல்லையா, அந்த மாலையின் மறுமணத்தை நீங்கள் மறைக்க முடியுமோ என்று கூறுகிறார்கள். உன்னை போல புறப்படா தத்துவமாக அவன் சூடின தத்துவம். நீ வரமாட்டேன்னு இருக்கு இல்லையா, நீ வரமாட்டேன்னு சொல்ல புறப்படாம கிளம்பி வரல, நீ புறப்படா தத்துவமா அவன் சூடின தத்துவம் என்று 4000 படி இவர்கள் அவன் உள்ளே இருக்கிறான் என்பதற்கு இப்படி அடையாளம் சொன்னவுடன் அவள் உள்ளே குரல் கொடுக்கிறான், நீங்கள் சொல்லும் அடையாளம் சரியென்று. அவன் ஒரு கால் அணைத்தால் 9 குழிக்கு நிற்குமே, ஆகையால் அவன் முன்பொரு நாள் என்னை அணைத்ததால் ஏற்பட்ட நனுநாற்றமே இது. அதாவது இப்போ அணைக்கலாம் அவங்கிட்ட, அவன் ஒரு தடவை அணைச்சான்னாலே அந்த அனைத்த நாள் துளசி மாலை துளசியின் நறுமணமாகுது. 9 நாள் குளிக்கிறதுக்கு 9 நாள் மட்டும் இருக்குமே, அன்று அனைத்த வாசனை தான் நீங்கள் அனுபவிக்கின்ற இந்த ஏற்பட்ட வாசனை இது என்றாள். அதை கண்டு அவன் இங்கே இருக்கிறான் சொல்ல முடியாது. மேலும் நீங்கள் அஸ்தமன சமயத்திலே வாசலிலே காவலிட்டு கொண்டு இருக்கின்றீர்களே, நீங்கள் அஸ்தமன சமயத்தில் வாசலில் காவலிட்டு கொண்டு நிற்கின்றீர்களே, அப்படி இருக்க அவன் எப்படி புகழ முடியும் என்று கேட்டாள் அவள். நாராயணன் அப்படின்னு வார்த்தை அவனுக்கு எண்களைப் போல கதவு திறக்க பார்த்திருக்க வேணுமோ, சர்வ வியாபியான அவன் வேண்டிய இடத்திலே உடனே தோன்றவல்லவன் அல்லவோ, உகாதாரை உள்ளிட்ட சகல நாரங்களையும் இருப்பிடமாக கொண்டிருப்பவன் உகந்த உன்னை விடுவானோ. உகவாதார இருக்க சர்வ நாரங்கள் யாரால பிடிக்கலையோ அத்தனையும் நாரங்களை தன் இருப்பிடமாக கொண்டிருப்பவன் அவனே உன்னை விரும்பக்கூடியவனும் அவனுக்கு நீ பிரியதியாக இருப்பவனுமான உன்னை விட்டு விடுவானா அவன் என்று பதில் சொல்கிறார்கள். நாற்றத்துழாமிட நாராயணனுக்கு வார்த்தை என்னன்னாக்க, ஆசைப்பட்டவரை அணைக்கைக்கு தோல் மாலை இட்டிருப்பவன் அவன் என்றும் பேசாதே கிடந்தால் மாற்றமும் தாராதோ என்கிறார்கள். பதிலுரைத்தால் நாம் சொன்னதற்கெல்லாம் பதிலுரைத்து கொண்டிருக்கின்றாளே என்று வருந்துகிறார்கள் என்று நினைத்து அவள் உள்ளே இருக்க பதில் சொல்லாமல் உறங்குவாரை போல கிடந்தாள். நம்மால் தந்தானோம் கும்பகர்ணன் இறந்த பின்பு நம்மால் பண்டோல குற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று மனுக்கே பெருந்துயில்தான் தந்தானோ என்ற அந்த வார்த்தை பாசுரத்துக்கான வார்த்தையானது. பாசுரவரின் கும்பகர்ணன் இறந்த பின்பு தன் தூக்கத்தை உன்னிடம் கொடுத்து விட்டானா என்று ஏசுகிறார்கள். நம்மால் போற்றை பறை தரும் புண்ணியன் யார்? நம்மோட ஒரு கைமாறு எதிர்பார்க்காத கை முதலென்று இல்லாத நமக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கைமாறுனா என்னத்தை கொடுக்க போகிற ஒன்றும் கிடையாது, ஒன்றா கொடுக்க முடியாது. கை முதல் அதாவது கையில் ஒரு பொருள் இருந்தால் தான் கை முதல்னு பேர், கையில் வச்சுருக்கிற ஐட்டம் அது ஒன்றுமே விட்ட கிடையாது. அப்படிங்கிறச்ச கைமுதல் ஒன்றில்லாத நமக்கும் மேலான சுகத்தை அளிக்கும் பரமதார்மீகனம் நாராயணன். நம் ஆழ்வார்கள் நாராயண சப்தத்திற்கு முன்னும் பின்னும் அதன் பொருளை அனுசந்திப்பதுடன் நியதி உண்டு. எண்பருக்கண் நலத்து ஒன்பொருள் ஈரில பண்புகள் நாரணன். எண்பருக்கண் நலத்து ஒன்பொருள் ஈரில வன்புகழ் நாரணன். நாரணன் முழுவேல் உலகுக்கும் நாதன். நான் உன்னை அன்றியிலேன் நான் உன்னை அன்றியிலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை இன்றில்லை. அப்படியே ஆழ்வார்கள் பாசுரம். காராயண காளனன் மேனியனன் நாராயணன், காராயண காளனன் மேனியனன் நாராயணன் என்ற ஆழ்வார்கள் ஸ்ரீசுக்திகள் முதலான இடங்களில் இதை காணலாம். அவர்களை அடியொற்றி ஆண்டாலும் நாராயண சப்தத்திற்கு முன்னும் இன்னும் அர்த்தம் அருளி செய்கின்றார் என்று கொள்ள வேண்டும்.
நாற்றத் துழாய்மொழி நாராயணன் என்ற நித்திய விபூதி நிர்வாகத்துவத்தை நாராயண சப்தத்துக்கு பொருளாக உணர்த்தி, நாராயணன் நம்மால் போற்ற பரிதனம் புண்ணியன் என்றும், லீலா விபதிக்கு சுவாமியாகவும் உபாயமாகவும் இருப்பவன் என்னும் நாராயண சப்தத்தை ஆண்டாள் அறிவிக்கின்றார். நாரசப்தேன ஜீவானாம் சமூக புரோட்சதே புதை கதிராலம்பனந்தஸ்ய தேன நாராயண ஸ்மிருதக. நாரசப்தத்தினால் ஜீவர்களுடைய சமூகம் பெரியோர்களால் சொல்லப்படுகிறது. அந்த ஜீவ சமூகத்திற்கு உபாயமாகவும் பிராப்பியமாகவும் இருப்பதால் இவன் நாராயணன் எனப்படுகிறான் என்று சொல்லப்பட்ட அர்த்தத்தை இங்கு அனுசந்திக்கிறாள் அவள். பரேதரம் புண்ணியன் பூமாம்சம நயதீதி புண்ணியக. மனிதனை நற்கதிக்கு அழைத்துச் செல்லும் தத்துவம் புண்ணியமாகும் என்ற புண்ணிய சப்தார்த்தம் நாராயணன் இவனிடமே பொறிந்துள்ளது என்று உணர்த்தப்படுகிறது. ஏசே வேத விதோ விப்ரா ஏசாத்தியாம விதோ ஜனா தேவிதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்ட்டு வேதத்தை அறிந்தவர்களும் ஆத்ம ஞானிகளான மகான்கள் மகாத்மாவான கிருஷ்ணனையே பழமையான தர்மம் என்றும், பாவன சர்வலோகானாம் தமேவ ரகுநந்தனக, ரகுசிரேஷ்டனே நீயே எல்லா உலகையும் பரிசுத்தப்படுத்துபவன் என்றும், ராமோ விக்கிரவான் தர்மக, ராமன் தர்மமே உருவெடுத்தவன் என்றும், புண்ணியநாமி புண்ணியோசவ், புண்ணிய வஸ்துக்களை காட்டிலும் மிக சிறந்த புண்ணியனாயிருப்பவன் இவனே என்றும் சொல்லுகையாலே புண்ணியன் என்கின்றார்கள். போற்ற பல்லாண்டு என்னுபவர், அதாவது பெரியாழ்வார் திருமகள், பல்லாண்டு என்னுபவர் திருமகள் ஆகையாலே போற்ற என்கிறாள். இவளுடைய தேக யாத்திரை படிக்க நம்மால் அவனுக்கு ஆகாதாருண்டோ? இவன் முடிகைக்கு போற்ற மகாயத்தினத்தை சொல்ல வேண்டியிருக்கையாலே செய்ய மாட்டாமல் முனித்தான் அள்ளன். புண்ணியனால் கூட்டத்தின் வாழ்வீழ்ந்ததற்கு தண்ணீர் குடிக்கிறதற்காக வெட்டப்பட்ட ஏரியிலே தலைகீழாக சாவாரை போல விழுந்து மடிந்தான். அதாவது இப்படி கும்பகன் எப்படி மடிஞ்சான்னாக்க, ஒரு குளம் இருக்கு, தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த குடத்தை ஏரியை விட்டேன்னு இருக்கான். ஒருத்தன் நேராக குளித்தா அவன் தலைகீழாக ஏரியில் குளிச்சான்னாகும், நேராக தலைகீழ் இப்படி விழுந்தான்னாக்க இப்படி தானே நேராக இப்படி தலைகீழாக விழுந்தான்னாக்க மூக்கில் தண்ணி போய் செத்து போயிடுவான். அதே போல் விழுந்து ரிபுணாவி வத்சலக, எதிரிகளிடமும் இவன் அன்புடையவன் என்று ராமனை கூறப்பட்டது. சக்கரவர்த்தி திருமனை எதிரியாக பெற்று வைத்து முடிவதே என்கிறார்கள். இது நல்ல குணமான எதிரியாக பெற்று வைத்து தான் அழிந்து போவதை எதிராக பெற்று வைத்து முடிவதே என்கிறார்கள். பண்டொரு நாள் முன்பும் உன்னை போல் உணராமல் படித்தனார் உண்டுகள். முன்பு கேட்டிருந்ததை இன்று அனுபவிக்கின்றோம். கூற்றத்தின் வாழ்விழுந்தனா தான் சிறைவிட்டு வைத்திருந்த யமன் வாயிலே தானே விழுந்தானாம். தேவர்கள் அத்தனை பேருமே ராவணன் சிறை வச்சிருந்தான். நவகிரகங்கள் அத்தனையும் அது மேலே கீழே படுக்க வச்சு அது மேலே தினம் காலை வச்சு ஏறி போவானா ராவணன் படுக்க மாதிரி வச்சுண்டு. நான் அப்படி எடுத்து இப்போ விட்டு யமனையே அவன் சிறை வைத்தான் ராவணன். கடைசியில் என்ன செஞ்சான்? ராமனை விரோதித்து கொண்டு அவன் வாயிலே இவன் போய் விழுந்தான். வாய் விழுந்த அது கும்பகர்ணனுக்கு பொருந்தும். ராவணன், கும்பகர்ணன், அக்ஷயகுமாரன் அவங்க எல்லாருக்குமே பொருந்தும். யமனை பிடித்து வைத்த ராவணன் சிறைப்பிடித்து வைத்திருந்தான். அவன் வாயிலே ராவணன், கும்பகர்ணன் இவங்கெல்லாம் போய் விழுந்தான். ஆனால் இந்த இடத்துல சொல்லக்கூடிய கும்பகர்ணன், கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றுமுங்க, கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன் வச்ச இந்த பாசுரம் ராவணன் மேனானங்களை விட்டு கும்பகர்ணனை உதாரணமாக எடுத்துக்கணும். விளக்கின் வாயிலை விழுந்தால் போல விழுந்தாலும், விளக்கு எழுதின்றிருக்கு. விட்டில் பூச்சி என்ன செய்யணுனாக்க
சின்ன அது மாதிரி இத்தனோண்டு பறக்க அதை பார்த்து பறந்து பறந்துன்னு வரும். அங்கே 2 தான் சுற்றிங்க, 2 சுற்றும் போனால் அது விளக்கிலே போய் விழுந்து செத்து போயிடும். விளக்கில் விழும் விட்டல் பூச்சி, விளக்கில் விழுந்தார், விளக்கின் வாயில விழுந்த பூச்சி போல, விளக்கின் வாயில் விழுந்த பூச்சி போல விழுந்தான். உறங்குபவர்களுக்கு தலைவனான அவன் உன்னுடன் உறக்கத்திலேயே போட்டி போட்டு உன்னையே ஜெயிக்க மாட்டாமல் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு தன் உறக்கத்தையும் உனக்கு தந்து போனானும் என்று அவர் கூறினார். உன்னோட போட்டி போடவில்லை, குபேரனால தூக்கத்தில் தோற்று போய் தன்னோட துறக்கத்தையும் கிஃப்டாக அன்பளிப்பாக கொடுத்துட்டு போயிட்டான் போல இருக்கு. தோற்று மனைக்கு உறக்கத்தை தந்து போனானோ. பெருந்துயில்னா அவனளவோ உன் தூக்கம், அவன் அளவுக்கு அவன் தூக்கம், அவனுடைய துயில் உன்னுடையது, அவனுடையது வந்து துயில், அவன் தூண்டுவது துயில். உன் தூக்கம் அவனுடைய துயர், உன்னுடைய ஏதோ பெருந்துயர். அவனுக்கு 6 மாதம்தான் உறங்குவதும் பிறகு விழிப்பதும் என்னும் வியஸ்தம் ஒரு வரன் உண்டு, ஒரு நியமம் உண்டு, இது உண்டு. அதுவும் இல்லையோ உனக்கு. அவன் 6 மாதம் முடிச்சுட்டுருவான், 6 மாதம் தூங்குவான். நீ பாட்டு சொல்ல தூங்கிட்டே இருக்க. அந்த நீதி அந்த இது கூட கிடையாது போல இருக்கும் உனக்கு. எப்போ முழிச்சுக்கணும்னு கிடையாது, தூங்கிட்டே இருப்ப போல இருக்க என்று இவர்கள் கேட்கின்றார்கள். இவள் அரைக்ஷணம் புறப்படாதொழிய நெடுங்காலமாய் வந்து கூட்டோடனே கிளம்பி வரலையே அந்த தோழி. அவளை அரைக்ஷணத்தில் தான் பாட்டு முடிச்சு பாடின்னு இருக்கா, உடனே கிளம்பி வரலேங்கிறது வந்து இவாளுக்கெல்லாம் அந்த அரைக்ஷணமே அரை நாழிகையாக இருக்கான். அந்த அரைக்ஷணம் புறப்படாத இருக்கிறது வந்து ரொம்ப நாளாக அரைக்ஷணம் அரை நாழிகை இல்லை, அரைக்ஷணங்கிறது வழக்கு ரொம்ப நாளாக தூங்கிகிட்டே இருக்கா, இன்னும் புறப்பட்டு வரல போல் இவள் தோன்றது. அவன் ஒருத்தியை பெருக்க துணை செய்தான். நீ ஊர் முழுவதையும் பிரித்து உறங்கி நிற்கின்றாய். அவன் ஒருத்தியை பெருக்க துணை செய்தான். நீர் ஊர் முழுவதும் நீ உறங்கி நீ ஊர் என்னன்னாக்க நீ தூங்கின்ற ஊரில் பிரிஞ்சு நின்றிருக்க, நீ ஊர் முழுவதும் பிரித்து உறங்கா நின்றாய் என்கிறார்கள். அசகியாபாச்சாரம் செய்த அசுரப்பயலை நமக்கு ஒப்பா சொல்வது என்று துணுக்குற்றுதான் உணர்ந்தமை தோன்ற கிருஷ்ண என்று சொல்லி அதாவது இவ்வளோ சொன்னது ஒரு அசுரப்பைய சின்ன பையன், அந்த சின்ன பையல் அப்படின்னு சொல்லலாம் ஆச்சாரியர்கள்லாம். அந்த பையலை அப்படின்னா அந்த பையன்னு பேர், அந்த இந்த சின்ன போகிறான் அந்த பையலை அப்படின்னுவா. அசகியாபச்சாரம் செய்த அசுரப்பையனை நமக்கு ஒப்பாக சொல்வதோ என்று துணுக்குற்று தான் உணர்ந்தமை தோன்ற கிருஷ்ணன்னு சொல்லி சோம்பல் மறுத்தாள். ஆற்ற அனந்தல் உடையாய், இது ஒரு உணர்த்து இருந்தபடியும் நாங்கள் பகவானை போய் துரிழப்பாடவும் வேண்டியதில்லை. நீ விழிப்பதை காண்பதே போதும் என்கிறார். பகவானாட்டவே தொழிலாக பாடணும் எங்களை இதுகளை காண வேண்டியதில்லை, நீ விழிச்சாலே போகிறோம். என்ன, நீ விழிப்பதை காண்பதே போதும் என்கின்றார்கள். ஜன்னலாலே இவள் உணரும் போதிருந்த அழகை கண்டு அருங்கலமே என்கிறார்கள். எங்களுக்கு சிரோமணியாய் விளங்குபவன்றோ நீ, எங்கள் திரளில் புகுந்து எங்களை அலங்கரிப்பாயாக. ரொம்ப அழகானவர், ஜன்னலில் பார்க்குறேன், ரொம்ப அழகாக தெரிகிற எங்களை சிரோன்மணி நீ, அழகின் அழகி. அப்பேற்பட்டவள் எங்கள் குழாங்களில் கூடியிருந்து எங்கள் ஒரு ஆப்பனை எவ்வாறு அலங்கரிக்குமா பெண்களை அவ்வாறு அலங்கரிப்பாயாக என்கிறார்கள். அருங்கலமே அப்படின்னாக்க கிருஷ்ணனால் தலையிலே தரிக்கத்தக்கவளாக இருக்கும்படி அவனுக்கு வல்லபையுள்ளாள். கிருஷ்ணன் தலையில் துக்குச்சுன்னு ஆறான் இந்த பொண்ணை பார்த்துட்டு இவளை பார்த்துட்டு, அதாவது கிருஷ்ணனை சிலைய இருக்குன்னா அப்போ அவ்வளோப்பட்ட அழகியான் இவளை கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா இவள்கிட்ட.
அவனை கிருஷ்ணன் தலையிலே இவள் தரிக்கத்தக்கவளாக இருக்கும்படி அவனுக்கு வல்லபையா அன்பாக நேசமுடையவளாக இருக்கின்றாள் என்றும் கொள்ளலாம். இவர்கள் கூப்பிடும் குரலை கேட்டு உடனே சடக்கென வரப்புகாலம் தேற்றமாக வந்து திற பின்கட்டிலே கிடக்கிறவளாகையாலே தடுமாறாமல் கீழே விழாமல் மெதுவாக எழுந்து வந்து நிதானமாக திற என்கிறார்கள். அவ்வாறு கிருஷ்ணனுடன் கூடிய சம்பவ சின்னங்களை சீர்திருத்தி கொண்டு வந்து திறங்கலாம். கிருஷ்ணனோட சம்சேலிச்சு இருக்க கலகையில் இருந்துருக்க கூடி இருந்துருக்க அதாவது டப்புன்னு எழுதுன கூப்பிட வந்தாக்க தலையை சீர் பண்ணிக்கணும், புட்டை சீர் பண்ணிக்கணும், ஆடை சீர் பண்ணிக்கணும், எல்லாம் சீர் பண்ணி கொண்டு கூடிய சம்பவ சின்னங்களை சம்பவ சின்னங்களை கிருஷ்ணனுடைய கூடிய சம்பவமான இந்த சின்னங்களை தலைமையை திருத்தி பொட்டு திருத்தி செய்ய திருத்தி ஆடைகள் திருத்தி கொண்டு வந்து தர என்கிறார்கள். சா பிரஸ்கலந்தி மத விஸ்வலாட்சி சா பிரஸ்கலந்தி மத விஸ்வலாட்சி பிரலம்ப காஞ்சி குண ஹேமசூத்ரா. சா பிரஸ்கலந்தி மத விஸ்வலாட்சி பிரலம்ப காஞ்சி குண ஹேமசூத்ரா. மதுவாலே மயங்கின கண்களை உடையவளாகவும் தொங்குகின்ற ஆபரணங்கள் உடையவளாகவும் தடுமாறுபவர்களாகவும் தோன்றினாள் என்று எனப்பட்ட தாரையைப் போல நீ வராதே அப்படிங்கிற. அதாவது தாரை எழுந்து வராளாம். வரைச்சி எப்படி வரலாக்க கண்ணு மது குடிச்சிருக்கா தாரை, அவளை போல நீ வராது. உடம்பு புட்டைக்கெல்லாம் சீர்திருத்திண்டு பொட்டெல்லாம் இட்டுண்டு தலையை வாரிண்டு இதை பண்ணு ஆடைகளை சரி பண்ணிண்டு ஆப்பனெல்லாம் சீர் பண்ணிட்டு வா. ஆனால் தாரை மாதிரி வந்துடாது அப்படிங்களாம். அதுவா தாரை எப்படி வந்தாள்னாக்க மதுவாலே மயங்கின மண்களை உடையவளாகவும் தொங்குகின்ற ஆபரணங்களை உடையவளாகவும் நடக்கச்சா மது சாப்பிட்டா தடுமாறுறவளுக்கு தடுமாறுபவளாகவும் தோன்றினாள் தாரை. நீ அவ்வாறு வராமல் நன்றாக உன்னை சீர்திருத்தி கொண்டு வா என்று இந்த பாட்டை சிறியதாக இத்துடன் பாட்டானது இந்த பாசுரமான நோட்டு சொர்க்கம் மகிழ்ந்தமன முடிந்தது. நாளை 11வது பாட்டான கற்றுக்கரைகளை அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஆசாரிய திருவடிகளே சரணம். அடியேன் கார்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.